சட்டமன்ற பொது தேர்தலில் அஇஅதிமுக பெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் முனைவர் கே ரோசையா மலர்கொத்துடன் வாழ்த்து கடிதம் அனுப்பினார். இதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்க தாம் மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு ஆளுநரின் வாழ்த்து உத்வேகம் அளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் வெற்றி பெற்றுள்ளதையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக ஆளுநர் முனைவர் கே ரோசையா மலர்கொத்துடன் வாழ்த்து கடிதமும் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்த வரலாற்று சாதனை மிக்க வெற்றிக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலனில் தங்களுக்கு உள்ள ஆழ்ந்த ஈடுபாடு காரணமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற முடிந்துள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். செயல்வேகம் மிக்க மக்களுக்கு சேவையாற்றும் உறுதி பூண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு மீண்டும் அனைத்து துறைகளிலும் நாட்டிலேயே முதன்மை பெறும் என்றும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் ஆளுநர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆளுநர் முனைவர் கே ரோசையாவுக்கு அனுப்பிய கடிதத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் தமது கட்சி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்காக ஆளுநர் அனுப்பிய வாழ்த்து கடிதத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தாம் மதிப்பதாகவும் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றவும் தமிழக மக்களின் நலனுக்காக இடையராது பாடுபடவும் தாம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு ஆளுநரின் வாழ்த்துக்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் திரு அமித்ஷா தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திரு அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாம் மாபெரும் வெற்றி பெற்றதற்காக திரு அமித்ஷா அனுப்பிய வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தாம் மதிப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு எல்.கே. அத்வானி இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமக்கு நல்வாழ்த்து தெரிவித்த திரு எல்.கே. அத்வானிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.